அண்மை செய்தி. சிவகங்கை இளைஞர் கொலை வழக்கு தொடர்பாக டிஎஸ்பியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் நேரலையில் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இன்று காலை தொடங்கி காவல் நிலையத்திற்கே சென்று நீதிபதி முன்னதாக எஸ்பியிடம் விசாரணை நடத்தினார். இப்போது டிஎஸ்பி கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடந்து வருது. என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக நிகிதா அவர்கள் புகார் கொடுத்தது எப்போது, புகார் கொடுப்பதற்கு முன்பாகவே நடவடிக்கையை எடுத்து விட்டார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து பல்வேறு சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நிகிதா புகார் யாரிடம் கொடுத்தார், அந்த புகாரை பெற்ற காவலர் யார் என்பது அது தொடர்பான விவரங்களையும் கேட்டு பெற்றிருக்கிறார் நீதிபதி அவர்கள். குறிப்பாக தனிப்படை இந்த வழக்கை விசாரணை செய்திருக்கிறது. தனிப்படை அதுக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார், எந்த காவலர் இதற்கான பணியை செய்தார் என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் தற்போது நீதிபதி அவர்கள் விவரங்களை கேட்டுப்பட்டு வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அது மட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்தது எப்போது, புகார் பெறப்பட்டுடைய நேரம் எப்பொழுது, எவ்வளோ நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, நிகிதாவுக்கு சிஎஸ்ஆர் எப்போது கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்கள்லாம் தற்போது தொடர்ந்து நீதிபதி அவர்கள் கேட்டு பெற்று வருகிறார்கள். காலையிலே இங்கு வந்து நீதியரசர்கள் காவல் நிலையத்தில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் அந்த உள்ளிட்ட விவரங்கள்லாம் நேரடியாகவே பார்த்ததாக தெரிய வருகிறது. எப்போது நிகிதா அவர்கள் வந்து காவல் நிலையத்திற்கு வந்தது உண்மையா அப்படின்ற ஒரு எழுத்துப்பூர்வமான கொடுக்கப்பட்டது எப்போது உள்ளிட்ட விவரங்கள்லாம் தற்போது ஒரு நீதிபதிகள் கேட்டு விவரங்களை பெற்று வருகிறார். தொடர்ந்து தற்போது டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து கேட்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இந்த முடிவெடுத்தாரா, இல்லை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் யாரேனும் தொலைபேசி தொடர்பு கொண்டு தெரிவித்தார்களா, இல்லை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே முடிவு செய்து விட்டார்களா உள்ளிட்ட விவரங்கள்லாம் தற்போது தொடர்ந்து நீதியரசு அவர்கள் கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. முழுவதுமாக டிஎஸ்பி அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்து வருகிறார். அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக இது தொடர்பான விளக்கம் கேட்டு பெற்ற விளக்கங்களை நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்பான விளக்கங்களை அறிக்கையாக கொடுப்பார்கள். அதுடன் அடுத்தடுத்த விவரங்கள் வரும். இதனைத் தொடர்ந்து காத்திருப்பர் பட்டியலில் இருக்கக்கூடிய முன்னாள் சிவகங்கை எஸ்பி அவர்களிடமும் விசாரணை செய்வதற்கு திட்டம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே அது தொடர்பான விவரங்களும் அடுத்தடுத்து வரும். பிரியதர்ஷினி, இந்த வழக்கு தொடர்பாக இன்று காலை தொடங்கி காவல் நிலையத்தில் நீதியரசர்கள் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. தற்போது வரைக்கும் யார் யார்கிட்டலாம் விசாரணை நடந்து வருது, அடுத்த கட்டமா யார் யார்கிட்ட விசாரணை நடக்க இருக்கு அப்படிங்கிற விவரங்களை சொன்னீங்க ஆனந்தன். புகார் கொடுத்த நிகிதா கிட்ட எப்ப விசாரணை நடத்த இருக்காங்க, அது தொடர்பான விவரம் என்ன? தொடக்கத்திலிருந்து இந்த வழக்கு எங்கேருந்து தொடங்கியது அதன் அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் விசாரணையை செய்து வருகிறார்கள். தொடக்கத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயற்பொறியாளர், அந்த இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையராக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் அந்த நேரில் பார்த்தவர்கள், காட்சி எடுத்தவர்கள், இப்படி தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து விசாரணையை சாட்சியங்களை கேட்டு பெற்று வருகிறார்கள். அதன் பிறகு ஆட்டோ ஓட்டுநர், அவர் அழைத்து சென்று மருத்துவமனைக்கு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களை நேரில் கூப்பிட்டு விசாரணை செய்தார்கள். அதன் பிறகு மருத்துவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்தார்கள். எத்தனை மணிக்கு மருத்துவமனைக்கு வந்து அழைத்து வரப்பட்டார், மருத்துவமனையிலிருந்து அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம், அதாவது இறந்த பிறகு யார் போஸ்ட்மார்ட்டம் செய்தது, அந்த ரிப்போர்ட் வந்து எப்பொழுது கொடுக்கப்பட்டது, எப்படி வந்து அவர் இறந்தா உள்ளிட்ட விவரங்கள்லாம் கேட்டு பெற்று நீதியரசர் கேட்டு பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வீட்டிலேயும் அவருடைய விவரங்களை எப்பொழுது அஜித்குமார் அவர் வீட்டில் தொடர்பாக அவருடைய அம்மா, அவருடைய சகோதரர் உள்ளிட்டவரிடமும் அவருடைய உறவினரிடமும் விவரங்களை கேட்டு பெற்றிருக்கார். அது மட்டுமல்லாமல் இதனை அடுத்தபடியாக எல்லா விவரங்களையும் சேகரித்து வைத்துட்டு நிகிதாவிடமும் விசாரணை செய்ய நீதியரசர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர் இன்று மாலை அல்லது வருவதற்கான வாய்ப்பு இருப்பாக தெரிய வருகிறது, இல்லை நாளை வருவதற்கான வாய்ப்பும் தெரிய வருகிறது. எனவே காவல்துறை மட்டத்திலான விசாரணையை முடித்துவிட்டு நிகிதாவையும் நேரில் கூப்பிட்டு விசாரணை செய்வதற்கான திட்டங்கள் இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. பிரியதர்ஷினி, விசாரணை தொடர்பான தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.